இன்னைக்கு டே 16. இந்த பல்ப் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 9 வாட் ஈக்குவல் டு 80 வாட்னு போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பாத்துருவோம். இந்த 80 வாட்ன்றது பல்பை தான் குறிக்குது, 9 வாட்ன்றது பல்பை தான் குறிக்குது. ரெண்டுமே ஆனால் வேற வேற பல்ப். ஃபர்ஸ்ட் இந்த 80 வாட் பல்பை பத்தி பாத்துருவோம். ஸோ இந்த 80 வாட் பல்புன்றது நம்ம வீட்டில் யூஸ் பண்ற குண்டு பல்ப் தான். இந்த குண்டு பல்ப்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் அப்படின்னு ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். இந்த டங்ஸ்டன் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணும்போது ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகிறனால லைட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ஆகி லைட் ப்ரொடியூஸ் ஆகிறனால நமக்கு அதிகமான எனர்ஜி தேவை. 80 வாட்ஸ்ல வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பிரைட்னஸ். அதே இது 9 வாட்ல பார்த்தோம்னா நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுல யூஸ் பண்றது வந்து எல்இடி பல்ப். எல்இடில வந்து செமிகண்டக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. செமிகண்டக்டர்ஸ்ல நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணும்போது ஒரு எலக்ட்ரானும் ஒரு ஹோல்ஸ், அதாவது அங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் சேரும் போது நமக்கு லைட் வந்து எமிட் ஆகும். ஸோ அதை ரீகாம்பினேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இதனால வந்து நமக்கு அதிகமான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால அதிகமான எனர்ஜி லாஸும் இருக்காது. ஸோ அப்படி இல்லாதனால நமக்கு வந்து 9 வாட்லேயே வந்து 80 வாட் ஈக்குவலட்டான பிரைட்னஸ் வந்து கொடுக்க முடியுது. See you all next video. Bye bye.